தமிழக அரசியலில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு சட்டசபை காட்சிகள் ஒவ்வொன்றும் புதிய அரசியல் சிக்னல்களை வெளிப்படுத்தி வருகின்றன. குறிப்பாக திமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த முதல் நாளிலிருந்தே ஒரு முக்கிய அரசியல் திட்டத்தை கையில் எடுத்ததாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதாவது விஜய் தலைமையிலான ஆட்சி பாஜகவின் பி டீம் என்ற விமர்சனத்தை மக்களிடையே வலுவாக பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்காக கடந்த சில மாதங்களாக பல்வேறு அரசியல் கருத்துக்களும் விவாதங்களும் முன்னெடுக்கப்பட்டன. குறிப்பாக மத்திய அரசுடன் நல்லுறவு வைத்துக் கொள்வது, பிரதமர் மோடியை நேரடியாக விமர்சிக்காமல் இருப்பது, சில தேசிய திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது போன்ற விஷயங்கள் எடுத்துக் காட்டப்பட்டு விஜய் அரசை பாஜகவுடன் இணைத்து காட்டும் முயற்சிகள் நடந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர். ஆனால் சட்டசபையில் முதல்வர் விஜய் பேசிய ஒரு கருத்து இந்த முழு அரசியல் கணக்கையும் தலைகீழாக மாற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசியல் என்பது வேறு, நிர்வாகம் என்பது வேறு. தமிழக மக்களின் நலனுக்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டிய இடத்தில் நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்ற அவரது நிலைப்பாடு அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் கடந்த காலங்களில் தமிழக அரசியலில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவது என்பது பல நேரங்களில் அரசியல் சர்ச்சையாகவே சித்தரிக்கப்பட்டது. ஆனால் நடைமுறையில் பார்த்தால் எந்த மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசுடன் ஒருவித ஒத்துழைப்பு அவசியம் என்பது உண்மை. மெட்ரோ ரயில் திட்டம் முதல் தேசிய நெடுஞ்சாலைகள், துறைமுக வளர்ச்சி, பாதுகாப்பு முதலீடுகள், தொழில் வளர்ச்சி திட்டங்கள் வரை பல்வேறு துறைகளில் மத்திய அரசின் பங்களிப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. அதே நேரத்தில் விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் திமுக கூட்டணியில் இருந்த சில முக்கிய கட்சிகளையே தனது பக்கம் ஈர்த்திருப்பது திமுகவுக்கு கூடுதல் சவாலாக மாறியுள்ளதாகவும் பேசப்படுகிறது. ஒருபுறம் கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலை, மறுபுறம் விஜயை பாஜகவின் பி டீம் என்று சித்தரிக்க வேண்டிய அவசியம் என இரட்டை அழுத்தம் உருவாகியிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர். இதற்கு முன்பும் தமிழகத்தில் பல தலைவர்கள் இதேபோன்ற அணுகுமுறையை கடைபிடித்துள்ளனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பல முறை மத்திய அரசுகளை கடுமையாக விமர்சித்தாலும் மாநில நலனுக்காக திட்டங்களில் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார். அதேபோல எம்ஜிஆர் காலத்திலும் அரசியல் போட்டி ஒருபுறம் இருந்தாலும் நிர்வாக தேவைகள் மற்றொருபுறம் முன்னிலைப்படுத்தப்பட்டன. அந்த அரசியல் பாரம்பரியத்தையே விஜய் தற்போது மீண்டும் முன்னிறுத்த முயற்சிக்கிறார் என அவரது ஆதரவாளர்களும் கூறுகின்றனர். இதனால் திமுக உருவாக்க முயன்ற அரசியல் பிம்பத்தில் முதல் பெரிய விரிசல் ஏற்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவது மக்கள் நலனுக்காகவா அல்லது அரசியல் கூட்டணிக்காகவா என்ற கேள்வியை மக்கள் முன்வைத்து விஜய் புதிய விவாதத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த விவாதத்திற்கு திமுக எந்த வகையில் பதிலளிக்கப் போகிறது என்பதுதான் அடுத்த கட்ட அரசியல் எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் எளிதாக அமையும் என்று கருதப்பட்ட அரசியல் கணக்கு இன்று எதிர்பாராத வகையில் மாறி நிற்கிறது. விஜயை ஒரு குறிப்பிட்ட அரசியல் அடையாளத்திற்குள் அடைத்துவிட வேண்டும் என்ற முயற்சி நடந்த நேரத்தில் மக்கள் நலன் முதலில் என்ற கோஷத்தை முன்வைத்து அவர் களமிறங்கியிருப்பது திமுகவின் வியூகத்தை சுக்கு நூறாக உடைத்து விட்டதா என்ற கேள்வியே தற்போது அரசியல் அரங்கில் அதிகமாக ஒலித்து வருகிறது.